இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, எங்களை இந்த உலகத்தில் உருவாக்கி படைத்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாள்தோறும் கொடுக்கின்றவரே, படைத்து காற்றையும் கடலையும் அடக்குகின்ற சக்தி வாய்ந்த இயேசுவே, நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகின்றது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், பழையவற்றை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு கடலில் படகோடு சென்றபோது இதோ அங்கே காற்று உருவாகி அப்போஸ்தலர்கள் பயந்தார்கள். அப்போது அவர்கள் இயேசுவை பார்த்து, நாங்கள் சாகப் போகிறோமே என்று கூறினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பயப்பட வேண்டாம் என்றும், இதோ அவர் காற்றை நோக்கி கடிந்து கொண்டார், இறையாதே அமைதியாய் இரு என்று சொன்னார். உடனடியாக காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று என்று பார்க்கின்றோம். இதை கண்ட அப்போஸ்தலர்கள், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர் என்று பார்க்கின்றோம். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது சக்தி உள்ளவராக இருந்தார். இதோ ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.